ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு தொதநாடு சீமை ககுச்சி ஊர் நஞ்சையா மகாத்மா காந்தி ஸ்கூல் பள்ளியின் உரிமையாளர் மற்றும் ஊர் தலைவர் அவர்களை பேடிக்கான வந்திருக்கின்றேன். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. உங்களை பற்றி கேள்விப்பட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம் பேட்டி எடுக்கிறதுக்கு. முதல்ல மகாத்மா காந்தி பள்ளி பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுங்களேன். மகாத்மா காந்தி பள்ளி 2007 துவக்கப்பட்டது. அந்த பள்ளி நமது ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம 2007 மகாத்மா காந்தி பள்ளி தொடங்கினோம். சரிங்க. அதுக்கப்புறம் 2010-11 நம்ம அந்த பள்ளி வளர்ச்சி அடைந்து 2007 இருந்து அப்படியே வளர்ச்சி அடைந்து நம்ம பள்ளி இப்போ +2 வரைக்கும் இருக்குது. 2010 எல்லாம் நம்ம ஊர் மக்கள் நம்மளுக்கு ஒப்படைச்சிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இது ஊரோடு இருந்தால் அது ஒத்து வராதுன்னு சொல்லி நம்மளுக்கு ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ நம்ம பள்ளி +2 வரைக்கும் இருக்குது. இப்போ 18 வருஷம் ஆயிடுச்சு. என் பையன் இப்போ ஐபிஎம்மில் ஒர்க் பண்ணி அவர் பிஐடி முடிச்சிருக்காரு. அங்கே ஒர்க் பண்ணி வந்து இப்போ நம்ம பையன் வெற்றிவேலுன்னு சொல்லிட்டு நம்ம பையன் பெரிய பையன், இன்னொரு பையன் துபாயில் இருக்கார். ஒரு பையன் பெரிய பையன் வந்து இப்போ ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு. இப்போ ஸ்கூல் 18 வருஷம் ஆயிடுச்சு. +2 வரைக்கும் இருக்குது. எல்கேஜி யூகேஜிலேருந்து +2 வரைக்கும் இருக்குது. ஹாஸ்டல் இருக்குது. ஹாஸ்டலில் 150 பசங்க படிச்சிருக்கிறாங்க. நல்ல முறையில் நம்ம ஸ்கூல் போயிட்டுருக்கு. சரிங்கய்யா. பள்ளி தொடங்கிய காலத்தில் மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள்? தொடக்கத்தில் 150 பசங்க இருந்தாங்க. டோட்டலா ஆண் பெண். இப்போதைக்கு எத்தனை பேர் இங்கே படித்து கொண்டு இருக்கிறார்கள்? இப்போ 620 பசங்க இருக்கிறாங்க. சிறப்பு. இங்கே ஹாஸ்டல் வசதிகள் உண்டா? ஹாஸ்டல் வசதி நல்ல முறையில் ஹாஸ்டல் வசதி உண்டு. வருடம் ரிசல்ட் எப்படி கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள்? ரிசல்ட்டு நமது போன வருஷம் முன்னத்து வருஷம் எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு. நம்மளது +2 டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு. அருமை. இப்போதைக்கு நீங்கள் என்ன பணி? என் பணி நான் 1999 இந்த 11 ஊருக்கு நாட்டமே இருக்கேன். கங்குச்சி ஊர் தலைவராக இருக்கேன். இப்போ 26 வருஷம் ஆச்சு. அந்த ஊர் தலைவராக நான் இருக்கேன். சரி, சிறப்புக்குரிய விஷயந்தான். இப்போ உங்கள் தலைமையில் ஒரு 18 வருஷம் இருந்தீங்க இல்லையா? மக்கள் சொல்லும்படியாக ஊருக்கு நீங்கள் என்ன ஒரு உபதேசம் செய்திருக்கிறீர்கள் உங்கள் சேனலுக்கு சொல்ல முடியுங்களா? ஊருக்கு நான் ஸ்கூல் வச்சு மக்களுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் வச்சு மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறேன்னா, சிங்கிள் பேரண்ட்ஸுக்கு பாதி ஃபீஸில் நான் பள்ளிக்கூடம் நம்ம பசங்க படிக்கிறாங்க. சரிங்க. ஒரு அம்மா அப்பா இல்லாத பசங்க ஃப்ரீயாகவே படிக்கிறாங்க. நம்ம ஊரில் எல்லா டெவலப்மெண்ட்டும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம ஊரில் மதுக்கடை இல்லை. நான் நாட்டமே இருந்து நம்ம ஊரில் தலைவராக வந்த பின்னாடி ஃபஸ்ட்டு வந்த உடனே மதுக்கடை நம்ம ஊரில் இருந்தது. அது நம்ம ஊரில் இருந்து அப்புறப்படுத்திட்டோம். சரிங்க. மதுக்கடை இல்லை. ஒரு ஆன்ஸ் விற்கிறதோ ஒரு மதுவோ நம்ம ஊரில் இல்லை. அது கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்தில் போகணும், 6-7 கிலோமீட்டர் தூரத்தில் போகணும். நம்ம ஊரில் வந்த உடனே அந்த தீய பழக்கத்தை ஒழிச்சிட்டேன். அது ஒன்றும் பெருமையாக சொல்லலாம். இப்போ நல்லா சேவை மனப்பான்மை உள்ளது உங்களுக்கு. சேவை மனப்பான்மை. சரி, நல்லது. ஐயா, உங்கள் ஊர் பொறுத்து மட்டும் பெரிய விழாவாக கொண்டாடப்படும் பண்டிகை எது? எங்கள் ஊரில் பெரிய பண்டிகை குலதெய்வ பண்டிகை, தெய்வ பண்டிகை. தேவப்பா அகோர வீரபத்ர இறையோடைய கொண்டாடி நாம் வருஷத்தில் ஒரு டைமு நாங்கள் பெரிய ஒரு பண்டிகை மாதிரி நாங்கள் பண்ணி, அதுதான் நம்ம குலதெய்வ பண்டிகை, பெரிய பண்டிகை. கூட்டம் நல்லா வருமா? நல்லா கூட்டம் வரும். அன்னதானம் வருவீங்களா? அன்னதானம் பண்ணுறோம். சரி, ஓகே. உங்களுடைய முக்கியமான பொழுதுபோக்கு என்ன? எங்களது பொழுதுபோக்கு ஸ்கூலு தான். பக்கத்தில் கொஞ்சம் விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூலு தான் எங்கள் தொழில். விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா? விவசாயம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் எடுத்துட்டு தோட்டம் இருக்கு, விவசாயம் பண்ணிட்டு ஸ்கூல் தான் பார்த்துட்டு இருப்போம். 24 மணி நேரம் ஸ்கூல் தான் பார்த்துட்டு இருப்போம். ஒரு பாதுகாப்பலாக ஸ்கூல்லேயே நம்ம இருக்கோம். சரிங்க. இப்போதைக்கு உங்களுடைய மூப்பு வயது என்ன? என்ற வயசு இப்போ 61 ஆயிடுச்சு. இப்போ 61. இப்போ இந்த வயதில் இத்தனை பொறுப்புகளை நீங்கள் சுமந்து இந்த ஊருக்காக இந்த பொது செயலில் ஈடுபட்டிருக்கீங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. எங்கள் சேனல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
உங்கள் சேனலில் நல்ல சேனலு நல்லா ஓடிட்டு இருக்கு. சரிங்கய்யா. மக்களெல்லாம் உங்கள் சேனலுக்கு ஹெல்ப் பண்ணணும், நல்ல முறையில் போயிட்டுருக்கு, அருமையான சேனலுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரிங்கய்யா, நீங்கள் இவ்வளோ நேரம் ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு நன்றி. ஐயா சாமியார் பேர் தெரியல, சுப்பிரமணி அவர்களது உங்களை வழிகட்டையாக என்னை கூட்டி வந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறார்கள். அவருக்கும் மிக்க நன்றி. நன்றி.